ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். நேத்து எபிசோட் கலவர பூமியா வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். நேத்தி நம்ம ரிவ்யூல சொன்னதுதான், நல்லா விருந்த போட்டு உரமானதை தடவி விட்டுருவாங்கிற மாதிரி பார்வதி வச்சு விட்டாங்க. நேத்தி எபிசோட்லாம் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, பூர்ணிமாவே பிக் பாஸ்ல போட்டு பிறந்து விட்டு தான் அடிச்சாங்க. நேற்று தேவையில்லாம பூர்ணிமா கெஸ்ட்டாக வந்தீங்கன்னா கெஸ்ட்டாக கௌரதியாக இருந்துட்டு போயிருக்கணும். அதை விட்டு இப்போ நம்ம கெஸ்ட்டை விமர்சனம் பண்ணுறோம், அதை விட்டு அது இதுன்னு எதாவது பேசினாங்களா? பிக் பாஸ் சொன்னேன், பூர்ணிமா பழசை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன், கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, ஓகே பிக் பாஸ். அதுமாரிலாம் நடந்துச்சு. அடுத்து பார்வதி வேற, இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு திரும்பி அந்த ஃபயர் வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இருந்து போன சீசன் நான் இல்லையாம்மா, இல்லை அதுக்கு முந்தானே சீத்தன் எல்லாத்தையும் வளரிக்கிட்டே ஏதோ ஸ்கோர் பண்ணணும்னு ஏதோ ட்ரை பண்ணி பல்பு இல்லை. நேத்தியே பூர்ணிமா வந்து 3 காயின் வந்து அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கு கனி தெரியவும் சொன்னாங்க, நாங்கள் உங்களை தான் இம்ப்ரெஸ் பண்ணதான் இதை பண்ணோம், மற்றபடி நாங்கள் வந்து சமையல்லாம் ஒழுங்காலாம் பண்ணல அப்படின்னாங்க. இவங்க வந்து அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பூர்ணிமா ஒன்று சொன்னாங்கல்ல, என்னதான் அவங்க டாஸ்கில் அப்படி பண்ணாலும் நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணியிருந்துருக்கணும். இது விஜய் சேதுபதியுமே அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஓகே, இவங்க ஒன்று பண்றாங்க. ஆனா சாண்ட்ரா வேணும்ட்டே குப்பை போட எப்படி நான் தொடக்க முடியும்? லாஜிக்கலா அதுதான் ஓகேவா. அவங்க மாஃப் டீம் என்னன்னா அவங்க குப்பையை எடுத்தாகணும். இவங்களுக்கு கிச்சனை தவிர வேறு எதுவும் தோணல. நேற்று தான் வந்து ஞானோதயம் பிறந்திருக்கு. ஓகே, வெளில உட்காந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க குப்பை போட தான் செய்வாங்க. லாஜிக்கலாக அவங்க வந்து டாஸ்க்கு தான், ஒன்றை போட்டு பொழக்கணும்னு முடிவாயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க போட தான் செய்வாங்க. ஜாலியாக தான் பண்ணாங்க. ஓப்பனாக பார்வதி வன்மத்தில் பண்ணாங்க, சாண்ட்ரா ஒரு மாதிரி ஜாலியாக அவங்க அப்படியே ஆரம்பித்து ஒரு விஷயம் கிளப்ப நடந்துச்சு. விக்கல்ஸ் வந்து இதுக்கு மேலாம் க்ளீன் பண்ணாரா விட்றா, அவங்க வந்து கேட்டாங்க, கெஸ்ட்டு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்குன்னு சொல்லிக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் பூர்ணிமா சொன்னது கரெக்டாக, என்னதான் டாஸ்காக இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி இருந்துருக்கணும்ல. விஜய் சேதுபதி அதை கேட்பாரு, உங்கள் வேலை அதுதானே. மாஃபோட டீம் வேற வராங்கன்றப்போ அது க்ளீன் பண்ணி இருக்கணும். பட் அப்போ வந்து அது விக்கல்ஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு, என்ன க்ளீன் பண்ண இப்படி போடுறாங்க. இல்லை விக்கல்ஸ் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா அது கரெக்டு தான், எவ்வளோதான் நம்மளும் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் லாஜிக்கலாக அஸ் அ கேமாக பார்க்க போனால் பண்ணியிருந்துருக்கணும் தான். அதை ஏன் பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் வந்து இந்த சாண்ட்ரா அண்ட் பார்வதி குரூப்பிசம் நல்லாவே இல்ல. தப்பா இருக்கு. கனியை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஓப்பன் டார்கெட். அன்னைக்கு நைட் வந்து டிஸ்கஷன்ல இருந்து தான் நேத்து ஷோ ஆரம்பிச்சது. அந்த ஷோ வந்து ஆரம்பிக்கும் போது கனி வந்து சொல்றாங்க, இல்லைங்க நான் பண்ண மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஒண்ணு நம்ம வந்து டாஸ்க் செஞ்சு கொடுக்கணும், இல்லைன்னா எல்லாருக்கும் சமையல் பண்ணணும், இது எல்லாம் பண்ணணும், அப்ப நம்ம கஞ்சி வைக்கலாம்னு சொன்னத இவங்க அப்படியே ஃபிளிப் பண்ணி இவங்க தானே இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கனி மேல வந்து ஒரு பழி போட்டாங்க. இதனால கிச்சன் டீம் ஒரே கேயாட்டிக்கா இருந்தது. உண்மையாவே அதான் சொல்றாங்க, கானா ராஜ்யம் சாம்ராஜ்ய ராஜ்யம், இந்த இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கானா ராஜ்யம் ஏன் ஜாலியா இருந்துச்சு, அங்க பார்வதி இல்லை. இப்போ இந்த 2 டீம் எடுத்துப்போம், இந்த 2 டீம் ஏன் ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா பார்வதி இல்லை, இங்கே பார்வதி இருக்கு. ஸோ அப்போ அதான் நடக்கணும்னு வச்சுங்களேன். அது அதே மாதிரி நான் 2 கமெண்ட்டுமே பார்த்தேன், பார்வதி இருக்கிற டீம் உருப்படாது அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து சாண்ட்ராக்கு வீக்கெண்ட் ஆனா ஆங்ஸைட்டி அட்டாக் வந்துடும், ஆனா வீக் டேஸ்ல எல்லாம் இல்லை. நான் நேற்று இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு. விக்கல்ஸ் ஒரு விஷயம் சொன்னார்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது சரியில்லை. நான் விக்கல்ஸும் சொன்னாங்க, அண்ட் வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் சாண்ட்ராவை பார்க்கணும், சாண்ட்ரா மட்டும் பார்க்க முடியாது, பிரஜனையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. நேற்று ஆக்சுவலாக அது வந்து ப்ரூவ் ஆனிச்சு. எங்கே அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி பெருசாக தெரியல. எங்கே அப்படின்னா, சாண்ட்ரா அந்த இது இருக்குல்ல, ஐ மீன் கேப்டன்சி யார், நீங்கள் கேப்டன் இல்லையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. யார் எஃப்ஜே பேசினதுக்கப்புறம் டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் போணுச்சு. டிஸ்கஷன் போகும்போது சாண்ட்ரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன சொன்னாங்க, 2 வார்த்தை எதாவது உப்பு சப்பானி இன்னொன்று எதாவது சொல்லிட்டு இருக்கும்போது பிரஜன் வந்து, நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, அது என்னன்னா, அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, சாண்ட்ராக்கு ஒன்றா இவர் வந்து நின்றுவார். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே. ஆனால் வெளியே போகும்போது என்ன சொன்னாங்க, சேர்ந்து விளையாட மாட்டோம்னா. ஆனால் பிரஜன் வந்து இப்போ மிக்ஸ்டர் பிரஜன் அப்படின்னு இல்லை, சேர்ந்து விளையாடாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்க சேர்ந்து விளையாடல, சேர்ந்து அவங்க இந்த டீம்லேயும் விளையாடல, இது ஓகே குட்டுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் இப்போ இவங்க சொன்ன விஷயம் ஒன்று ப்ரூவ் ஆகுதுல்ல, என்னென்னா நான் சாண்ட்ரா மட்டும் பார்க்க முடியாது, பிரஜனையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு ப்ரோமோல வந்து இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சாண்ட்ராவுடைய பேர் வந்து அதிகமாக அடிபட்டுச்சு. சாண்ட்ரா அண்ட் திவ்யா
அந்த குரூப்பிசம். அண்ட் நேத்து ஷோ முடியும் போது சாண்ட்ரா ஒன்னு சொன்னாங்க, பிக் பாஸ் இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா அந்த கண்ணை வந்து மூடிக்கிங்க அடுத்த சீசன்ல. இது வந்து விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணணும், அதை சொல்றது உங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணணும். நீங்க ஒழுங்கா கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா இது எனக்கு புரியல. எஃப்ஜே சொன்னது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். நீங்க தானே கேப்டன், அவங்களை வாய மூட சொல்லுங்க. நீங்க கேப்டன் இல்லையா? அப்ப நீங்க கேப்டன் கேட்க தோணுமா தோணாதான்? கேப்டன் இருக்கும்போது இன்னும் நீ இன்னும் குறுக்க பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே போய் காலில் விழுந்தாரு. அது தேவையில்லாது தான். பட் ஆனால் கடுப்பாயிட்டாரு. ஒருவேளை அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் சரி என்ன காலில் விழுந்தா போதும் பாரு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தாரு. பட் இதையுமே விஜய் இப்படி அட்ரஸ் பண்ணுவார் இன்னைக்கு. நாளைக்கு பண்ணது அது தேவையில்லாதது மாதிரி தான் இருந்தது. ஆமாம். பட் சாண்ட்ரா வந்து பார்வதி கூட சேர்ந்து ரொம்ப எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்த்தா சாண்ட்ராவோட இது நல்லாயிருக்கும். அண்ட் சாண்ட்ரா ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி அதை சொல்லுவாங்க. இதை தாண்டி இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். இந்த டாஸ்க்கை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, பார்த்தா அடுத்த நாளே வந்து ஸ்டார் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அதுலயுமே 2 டாஸ்க் தான் வந்து. ஆனால் ஒரு விஷயம் செமையாக நான் நோட் பண்ணேன். என்னன்னா இவங்க இருக்காங்களே மாயாவிஸ், அவங்க செம்மையா இப்போ காயின் கொடுக்கறதுல ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்க காயின் கொடுத்துருக்கலாம், காயினை வந்து கம்மி பண்ணாங்க, கொடுக்கறதுல கம்மி பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் காயின் கொடுக்கறதுல கம்மி பண்ணி அதை ரம்யா நேத்தி தான் அதை ரியலைஸ் பண்ணியோ ஒரு விஷயம் பண்ணாங்க. நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு காயின் தான் தரோம் அப்படின்ட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இவங்களே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தா இவங்க பேசுறதை கேட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க. புரியுதா? விக்கல்ஸ் அதான் சொன்னது, எஃப்ஜே அது வேணாம். எஃப்ஜே நீ தயவு செஞ்சு நான் மேனேஜர் டாஸ்கில் பண்ண வேலையை நீ பண்ணாத, தயவு செஞ்சு பொறுமையாக இரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போனதுக்கப்புறம் வந்து 0-0 நான் ஏன் ஓடு உனக்கும் 0 தான், என்ன பண்ண முடியும்? ஏன்னா சாண்ட்ரா வந்து தன்னிச்சையாக முடிவு எடுத்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு காயின் வந்து 2 டீமும் கொடுத்துருக்கணும். பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ்ல 0-0 அப்படின்றதுனால கனி சொன்னதில் நான் ஒரு விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி சொல்கிறேன். கனி ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கிறதுக்கு காரணம் சாண்ட்ரா கிடையாது, பார்வதி. ஓகேவா? பார்வதியோட மேனிப்புலேட்டர் தான் அந்த டீம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே ஒரு மாதிரி வன்மத்தை கக்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பி ஸ்டாம்ப் பண்ண தான் ஆரம்பிக்குது அந்த பிள்ளை. வெடலை பையனா அவன் ஆன்டி தான் சொல்லுவான். பின்ன அவன் வெடலை பையனா நீ ஆன்டி தானே, அவனோட பெரிய பொண்ணு ஆன்டி தானே சொல்லுவான். அவன் லாஜிக்கலாக கரெக்ட் தானே. இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நினைச்சுன்னா காமெடி தான். ஆன்டி சொன்னது மட்டும் ராங்கா போயிருக்கும். இவங்க இப்போ அதான் சொல்கிறேன்னா, பிக் பாஸ் ஷோ யாருக்கு அங்கே உள்ளவங்களுக்கு கண்ட்ரோல், ஐ மீன் அவங்களோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு கிடையாது. வெளில பார்க்குற நம்மளோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிக் பாஸ் ஷோன்னு நினைக்கிறேன். பார்வதி பேசும்போது கடுப்பு. அது ஒரு பிரபலமான யூடியூப் சேனல், ஓகேவா? அதை மோட்டர் சிங்கிள்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த யூடியூப் சேனல், அந்த ஒரு யூடியூப் சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், மோட்டர் சிங்கிள்னு ஒரு ஸ்டாம்ப் கொஞ்சம் பெருசாக அந்த சேனலில் ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டிருந்தாங்க. பார்வதி ஆடிக்கிட்டு இருக்க வீடியோ, யாரா அவங்க திவாகர் அனுப்பது போல் பார்வதி அனுப்பியிருக்கலாம் போல, க்யூட்டுங்கிற மாரி கிரிஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படி கட் பண்ண அரோரா டான்ஸு. ஸோ அது எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம். அஃப்கோர்ஸ் இது கிரிஞ்சாக தான் இருக்கு, க்யூட்டாக பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க. ஆனால் வந்து கனி ஏன் சாண்ட்ராவை சொன்னாங்கன்னா, நான் வந்து கனி வெர்சஸ் சாண்ட்ரான்னு ஒரு கேப்டன்சி ஓட் வந்தது, நான் என் ஓட்டை சாண்ட்ராக்கு கொடுத்தேன். அதுக்கு என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும், அது இங்கே நடக்கல. ஸோ அதனால அவங்க கேப்டனாக இருக்கிற சாண்ட்ராவை தான் வர்ஸ்ட் டீம்னு ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் அது ஃபேர் அப்படின்னு தான் நான். இல்லடா அது ஃபேர் தான், ஆனால் லாஜிக்கலி இதனால தானே அது கெட்டு போணுச்சு. புரியுதா? இப்போ நல்லா இருக்க பாலில் கொஞ்சோண்டு லெமனை கலந்தா என்ன ஆகுது? அதே கான்செப்ட் தான் இங்கே. நல்லா சரியான டீம் பாவீங்க. திவ்யா, வியானா, சாண்ட்ரா, கனி 3 பேருமே சமையலில் சாண்ட்ரா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வியானா ஹெல்ப் பண்ணுவாங்க, சாண்ட்ரா கனி சமைப்பாங்க. திவ்யா ஆல்சோ நல்லா சமைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு. இப்படி ஒரு டீமா வச்சுக்கிட்டு குறுக்க இந்த கௌசிக்கை போட்டு படாத பாடுபடுத்தி விட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ராட்டஜியும் பண்ண தெரியல, ஐயோ கேம் எப்படி பண்றதுன்னு தெரியல, டாஸ்கை எப்படி ஃபன்னா கொண்டு போகணும், கிரியேட்டிவிட்டியா ஃபன்னா இவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. உண்மையாவே விஜே பார்வதி ஒண்ணுமே பண்ணல. சண்டை வளர்த்து கத்திக்கிட்டு அந்த இடத்த கெடுக்கிறது தான் இருக்காங்க. எனக்கு லிட்டரலா தெரியல. சரி லவ் கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது லவ்வா போகணும்னு அத ராங்கா அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அந்த பையன் ஆனா பார்க்க முடியாது சவனே நிர்மா, அதான் அது லவ்வா போகுதுன்னு அந்த பையனே ராங்கா அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அந்த பையனை வந்து ராங் ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. ஆனா அவனை விட்டும் கொடுக்காம எங்கேயோ ஒரு மாதிரி புடிச்சிட்டும் இருக்காங்க. ஏன்னு தெரியல. அரோரா பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்லாம் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா பூர்ணிமா பேசும்போதும் என்னடா பார்வை இது, ஏய் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
எனிவேஸ் விடுங்க, இதை தாண்டி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன நடக்குது, ஜெயிலி யார் யார், இந்த கேப்டன்சிக்கு அந்த டீம்லேருந்து எல்லாருமே போகிறாங்க மாஃப் மாயாவீஸில். எஃப்ஜே போவாரா இல்லையா அப்படின்றதும் எங்கே கேப்டன்சிக்கு அதான் ஒரு தலையா இருந்தா அவங்க மேபி அப்போனா 6 பேர்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த சைடில் 5 பேர், இவங்க 6 பெரிய கேப்டன்சி டாஸ்க் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கான ரிவ்யூவில் அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சாண்ட்ரா ஜெயிலுக்கு போவாங்க. ஐ திங்க் திவ்யா போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரு என்ன போவாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டியூன் இன்டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். டாடா.